Hey there. Subscribe to my channel. And also press this bell icon. So you never miss any new updates cause whenever we upload new video. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த டெம்ப்ளேட் எப்படி எடிட் பண்ணுறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த டெம்ப்ளேட்டோட டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெம்ப்ளேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரியலனா அதுக்காக ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் பண்ணக்குள்ளே க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஈஸியாக டவுன்லோட் ஆகும். நீங்கள் டவுன்லோட் பண்ணக்குள்ளே நான் அந்த வீடியோவிலே சொல்லியிருப்பேன், நிறைய ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேக்ஸிமம் கேட்குற ஆப்ஷன்ஸ் வந்து டினே, பிளாக், கேன்சல், இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து குட்டி குட்டி பாப்அப் விண்டோ வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகும் நீங்கள் அடுத்தடுத்த பேஜ் போகல. ஸோ எக்ஸ்ட்ரா ஓப்பன் ஆகிற அந்த பேஜெலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பாப்அப் விண்டோவில் கேன்சல், ஓகே மட்டும் கொடுக்காதீங்க. கேன்சல், டினே, பிளாக் இந்த 3 ஆப்ஷனை வந்து கண்டினியூஸாக கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் டவுன்லோட் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். செகண்ட் டைம் டவுன்லோட் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக டவுன்லோட் ஆகிடும். ஸோ இதை நான் சொன்ன மாதிரி இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். வீடியோவில் வந்து நான் இந்த ஆப்ஷன் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு பாருங்கள், பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு டெம்ப்ளேட் டவுன்லோட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம இந்த டெம்ப்ளேட் எப்படி எடிட் பண்ணுறது, இதை எப்படி லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். ஸோ கடைசி வரையும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் மொபைலில் Aveeplayer ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா பாட்ஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா லோடு ஃப்ரம் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் போய்ட்டு டவுன்லோட் பண்ண அந்த டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கிற என்னோடய ஃபோனில் இருக்கிற டெம்ப்ளேட்டை வந்து நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி தான் நீங்கள் டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட் வந்து லோட் பண்ணணும். ஓகே, லோட் பண்ணியாச்சு. லோட் பண்ணதுக்கப்புறம் டெம்ப்ளேட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் தான் நம்ம வந்து பேக்ரவுண்ட் இமேஜ், பிஎன்ஜி, டெக்ஸ்ட் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆட் பண்ண போகிறோம். ஸோ கடைசி வரையும் இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி புரியும். ஓகே, Aveeplayer ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு டெம்ப்ளேட் லோட் பண்ணதுக்கப்புறம் பென்சில் ஐக்கான் இருக்கும் பாட்ஸ் ஐக்கான் பக்கத்தில். ஸோ அந்த பாட்ஸ் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்டர் இமேஜ் தான். ஸோ பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கம்போசிஷன் 1க்கு மேலே ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜ் தான் வந்து உங்களுக்கான பார்டர் இமேஜ். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரல் போய்ட்டு விசிபிள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலர் பார்டர் வந்து எனேபிள் ஆகிடும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, அடுத்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் தான். ஸோ பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஆடியோ ப்ரொவைடர் கீழே செகண்டாக இருக்கிற அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இமேஜ் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதில் கஸ்டம் இமேஜ்ன்ற ஆப்ஷன் வரும். ஸோ அதை ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா பிக் இமேஜின்னு குட்டி பாக்ஸ் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இமேஜ் பேக்ரவுண்டாக வைக்க போகிறீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொடுத்துருக்கிற இமேஜ் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ். நீங்கள் கலர்ஃபுல் இமேஜ் ஆட் பண்ணாலும் இந்த டெம்ப்ளேட்டில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் மட்டும்தான் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பேக்ரவுண்ட், அதாவது பிளர் பண்ண இமேஜ் மட்டும்தான் செலக்ட் பண்ணேன். ஆனால் சர்க்கிளில் இருக்கிற இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக வந்து லோட் ஆகிடுச்சு. ஸோ சப்போஸ் உங்களுக்கு அந்த சர்க்கிளில் இருக்கிற இமேஜ் ஆட் ஆகலை அப்படின்றவங்களுக்குலாம் என்ன பண்ணணும், எங்கே போய் ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே பிளர் எஃபெக்ட்டுக்கு கீழே நான் ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜ் தான் வந்து சர்க்கிள்குள்ளே இருக்கிற அந்த இமேஜ். ஸோ அதை வந்து உங்களுக்கு சப்போஸ் பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுக்கக்குள்ளே இந்த சர்க்கிள் இமேஜ் வரலன்னா அதில் போய்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மோக் எஃபெக்ட் வந்து எனேபிள் பண்ண போகிறோம். ஸோ பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கம்போசிஷன் 1ல் லாஸ்ட்டாக ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன். அதாவது பார்ட்டிகல்ஸ்க்கு மேலே ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரலில் போய்ட்டு விசிபிள் கொடுங்க. விசிபிள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் ஸ்மோக் எஃபெக்ட் வர ஆரம்பிச்சிடும். இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன் பாருங்கள், ஸ்மோக் எஃபெக்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் தனியாக டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நான் இந்த டெம்ப்ளேட்லேயே உங்களுக்கு வந்து உள்ளே இன்பில்டாக கொடுத்துட்டேன் டெம்ப்ளேட்டுக்குள்ளே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க, கீழே வந்து டைம் பார் ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ அந்த டைம் பார் வந்து இப்போ எனேபிள் பண்ண போகிறோம். ஸோ பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டுக்கு மேலே, அதாவது மேலேருந்து பாருக்கு கீழே ஒரு இமேஜ் இருக்கும், ஃபஸ்ட்டு இமேஜ். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரல் போய்ட்டு விசிபிள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் பார் வந்து எனேபிள் ஆகிடும், பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பிஎன்ஜி டெக்ஸ்ட்டு அதுக்கான அந்த டேக் பார் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட்டு கொடுத்துருப்பேன், அதாவது பாருக்கு கீழே 2 இமேஜ் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் 2 இமேஜ் இருக்கும். ஸோ அந்த 2 இமேஜ் தான் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறேன். அந்த பிஎன்ஜி டேக், பிஎன்ஜி பார் டேக், அப்புறம் பிஎன்ஜி டெக்ஸ்ட்டு. ஸோ அந்த ஃபஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரல் போய்ட்டு விசிபிள் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் டேக் பார் வந்து எனேபிள் ஆகிடும். ஸோ அகைன் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. வந்துட்டு அந்த டெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற 2வது இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இமேஜ் போங்க, அதில் கஸ்டம் இமேஜ் கொடுங்க. கொடுத்துட்டு பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் என்ன பிஎன்ஜி டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த பிஎன்ஜி டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு பிஎன்ஜி டெக்ஸ்ட் நான் வேறு டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறேன், எனக்கு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தெரியலனா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பிஎன்ஜி டெக்ஸ்ட்டை ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, அகைன் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்டிகல்ஸ் வந்து எனேபிள் பண்ண போகிறோம். ஸோ பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கம்போசிஷன் 1ல், சாரி அதுக்கு முன்னாடி சைடில் நீங்கள் 2 ரெட் கலர் இமேஜ் வந்து ஃப்ளோ ஆகிறத பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த இமேஜ் வந்து கம்போசிஷன் 1ல் ஃபஸ்ட்டு இருக்கிற 2 இமேஜையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரல் போய்ட்டு விசிபிள் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், அதுவும் கிஃப்ட் இமேஜ் தான். ஸோ அடுத்து பார்ட்டிகல்ஸ் வந்து எனேபிள் பண்ண போகிறோம். ஸோ பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா கம்போசிஷன் 1ல் லாஸ்ட்டாக இருக்கிற பார்ட்டிகளை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஜென்ரல் போங்க. ஜென்ரலில் போய்ட்டு விசிபிள் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்ட்டிகல்ஸ் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். இப்போ வந்து இந்த டெம்ப்ளேட் ரெடி. இதில் இன்னும் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் எப்படி எடிட் பண்ணுறேன்னு சொல்லி தான் பார்க்கணும். ஸோ பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து என்னோடய சேனல் நேம் வந்து டியூப்டெக் தமிழ் அப்படின்னு சொல்லி இந்த டெம்ப்ளேட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ இதான் என்னோடய வாட்டர் மார்க் பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட்டில். நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்னென்னா, இன்ஸ்டாகிராமில் வந்து ப்ரோ எப்படி உங்கள் வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு என்னோடய பேரை போடுறது அப்படின்னு சொல்லி தான் கேட்குறீங்க. ஸோ அது எப்படி எடிட் பண்ணுறது சொல்லி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வாங்க. வந்தீங்கன்னா உங்களுக்கு கம்போசிஷன் 1க்கு மேலே ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருப்பேன். அந்த டெக்ஸ்ட் தான் வந்து டியூப்டெக் தமிழ் அப்படின்ற டெக்ஸ்ட்டு. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்பியரன்ஸ் போனீங்கன்னா அதில் என்னோடய சேனல் நேம் கொடுத்துருப்பேன். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜோ இல்லை உங்களோட நேமோ நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து சாம்பிளுக்கு என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டைப் பண்ணுறேன் பாருங்கள். நான் டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே டியூப்டெக் தமிழ் அப்படின்ற அந்த டெக்ஸ்ட் போய்ட்டு இன்ஸ்டாகிராம் விஜய் கிரியேஷன் அப்படின்னு சொல்லி என்னோடய பேஜ் நேம் வரும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இதே போல் தான் நீங்கள் வந்து எடிட் பண்ணணும். இந்த டெம்ப்ளேட்டில் நீங்கள் வேறு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்லை. சின்னதாக ஒரு சர்க்கிள் வந்து ஆரஞ்சு கலர் சர்க்கிள் வெளில நிற்கும், ஆர்டருக்கு வெளில. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து டைம் பார்க்குள்ளே வர அந்த டைம் எப்படி சொல்கிறது பாயிண்டர். ஸோ அது வந்து நீங்கள் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்லை. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் வந்து இப்போ எக்ஸ்போர்ட் கொடுத்துடலாம். ஸோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பென்சில் ஐக்கான் பக்கத்தில் எக்ஸ்போர்ட் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வித் வீடியோ ஹைட் பார்த்தீங்கன்னா சேமாக கொடுக்கணும். ஏன்னா இது வந்து இன்ஸ்டாகிராம் சைஸ் தான் நான் வந்து டெம்ப்ளேட் கொடுத்துருக்கேன். ஸோ 1080 கொடுங்க. ஃப்ரேம் ரேட் பார்த்தீங்கன்னா 60 கொடுங்க. வீடியோ பிட் ரேட் 12 கொடுங்க, இல்லை 18 கூட கொடுக்கலாம். ஸோ ரெண்டுமே வந்து ஹை கிளாரிட்டி தான். ஸோ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணக்குள்ளே கிளியாரிட்டியாக உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். ஒருத்தவர் வந்து கேட்டிருந்தார், என்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தார், எனக்கு எப்படி சாங் வந்து எனக்கு 10 செகண்ட் தான் வேணும், அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். ஸோ அது இப்போ எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அட் அப்படின்ற குட்டி பாக்ஸ் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம எந்த டைமிங்லேருந்து உங்களுக்கு வேணுமோ அந்த ஸ்டார்டிங் டைம் கொடுக்குறது. ஃபஸ்ட்டு இருக்கிற 2 0 பார்த்தீங்கன்னா அது வந்து மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. செகண்ட் இருக்கிற 2 0 பார்த்தீங்கன்னா அது வந்து செகண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து இப்போது 5 செகண்ட்லேருந்து ஒரு 30 செகண்ட் வரையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், 0 செலக்ட் பண்ணிவிடுங்க. அடுத்தது 10 செகண்ட் செலக்ட் பண்ணிவிடுங்க. அடுத்தது எண்ட் அட் அப்படின்றது பாருங்கள். ஸோ அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு அவங்களே இந்த சாங் நான் செலக்ட் பண்ணியிருக்கிற சாங்கில் பார்த்தீங்கன்னா 1 minute 33 செகண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு 0 கொடுத்துட்டு அடுத்தது 30 செட் பண்ண போகிறேன். ஸோ இதே போல் தான் நீங்களும் வந்து ஃபஸ்ட்டு மினிட்டை வந்து 0 கொடுத்துருங்க. அடுத்தது 30ல் நான் இப்போ வந்து செட் பண்ணுற போல் இதே போல் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. எண்டு டைம் இப்போ எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா 10 to 30 அதாவது 20 செகண்ட் மட்டும் எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி எக்ஸ்போர்ட் கொடுங்க.
உங்களுக்கும் கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் ஆகும். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லைனா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ உங்களோட டவுட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் கேட்கலாம், நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்.